ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி. இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எண்ணெய் 4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வேர்க்கடலை 4 டீஸ்பூன், 1 வரமிளகாய், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 வெங்காயம், 1 கேப்சிகம், 1 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக வறுபடும் எல்லா பக்கமும். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவும் இதில் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை லாஸ்ட்டாக கிரேவியில் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போது அதே பேனே ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் மசாலா ஆட் பண்ணும்போது. இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரமிளகாவும் அதில் அரைக்க போகிறோம் அந்த வேர்க்கடலையோட. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நமக்கு இன்னும் உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் இப்படி மசிச்சு விட்டு பாருங்கள். ஈஸியாக மசிஞ்சதுன்னா அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகமை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட இல்லை தோசையோடு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போது நமக்கு கேப்சிகம் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த வேர்க்கடலையை வறுத்து அரைச்சிக்கணும்னு சொல்லிட்டு. வேர்க்கடலையும் 1 வரமிளகாய் போட்டு வறுக்கோம்ல, அதை நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆட் பண்ணுறதால நமக்கு வந்து நல்லா கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதோடையே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சப்போஸ் பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இப்போது நமக்கு டேஸ்டியான கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.